அப்போ வந்து 4D அப்படின்னு சொல்லி. ஓகே. ஆமா, அது வந்து உனக்கு டெல்லி எடிஷன். பெங்களூர் ஆளுங்க வேணா மக்கா இருக்கலாம், டெல்லி எல்லாம் அப்படி கிடையாது. X9 வந்து 256GB மாடல் வந்து 62 63க்குலாம் வருது. காசு இருந்தாலும் இல்லைனாலும் எங்களுக்கு வந்து ப்ரீமியம் ஃபோன் வேணுங்க. இந்த ஃபோனுக்கு நீ அப்கிரேட் ஆனால் எப்படி இருக்கும்னா 17 வச்சிருக்கேன் நான். என்ன 17? iPhone 17. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பெருமையாக வருது, அசிங்கமாக இருக்கு. ஆமா ஆமா, ஆக்சுவலாக வந்து அரசியலில் பெரிய புரட்சி பண்ண வந்துட்டு இருக்காங்க. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விக்கிக்கும் ஒரு வெல்கம் பேக் தான். வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக். இங்க பாத்தியா, பேக் வெல்கம். பேக் வெல்கம் பின்னாடி நடந்துருவாங்களா? ஏன்டா இப்படி இருக்க? சரிங்க பாரு, பிக்சல் 11 அதோட பிரைஸ் வந்து இதுதான் லீக்டு பிரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் வரதுக்குள்ள அஃபிஷியலா இந்த வீடியோ வரதுக்குள்ள அஃபிஷியலா எல்லாம் லான்ச் ஆகி அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ போன தடவை வந்து 79,999 ரூபாய்க்கு இருந்தது. இவனுங்க என்னடா இந்த லீக்ஸ்டர்ஸ் மண்டையை கழட்டி தூரமா வச்சிருவாங்க போல. 256GB இந்த தடவை வந்திருக்கு, அதனால 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனதை பத்தி பெயின் இல்லைன்னு போட்டிருக்கான். ஏய், அது 2 ஜென்ரேஷனாவே 256GB தான் பேசிக். ஆமா, பேஸ் வேரியன்ட் 256 தான்டா. 9Aவும் 256 தான், 10Aவும் அதுவும் 256 தான். நம்ம ஊர்ல 128லாம் கிடையாது. நீ அப்ராட்ல இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இதை மறந்துட்ட போல. ஸோ அதனால 256ல 256ங்கிறது ரொம்ப காலமா இருக்கு. என்ன, இது வந்து நல்ல விஷயம் தான். இது இருக்கு இல்லையா, ஃபோல்டோட பிரைஸ் வந்து 1,73,75 அப்படி இருந்தது. இப்போ 1,86,000. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 87ன்னு. ஆனா ஸ்டோரேஜ் டபுள் ஆயிருக்கு. 512. அது நல்ல மூவ். ஓகே, இப்போ பிக்சல் 10 Pro Fold 30,000 கிடைக்க வாய்ப்பு இருக்கா? 10 Pro Fold 30,000 டிஸ்பிளே வேலை செய்யாதுன்னு வாங்க. பரவாயில்லையா? ஆமா, இருக்கு ஆல்ரெடி அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி லிஸ்டிங்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். மோட்டரோலா ரேசர் 60 அல்ட்ரா 19,999 ரூபான்னு போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா உள்ள டிஸ்பிளே வேலை செய்யாதான், வெளியில இருக்கிற அந்த கவர் டிஸ்பிளே வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ஆமா, என்னது அது ஃபிளிப்பு? அல்ட்ரா கில்ட்ரான்னு ஒண்ணு நீ வந்து ஃபோல்ட் நினைச்சு கூடாது. இந்த ஃபிளிப் வர்த்த மணி இல்லது, நீ தான் சொல்லணும். ஒருத்த மணியா நியூவா வரும் 30,000 ரூபாய்க்குள்ள. ஸ்பாட் பேமெண்ட்ல வாங்கிரணும். ஞாபகம் இருக்கு உனக்கு அந்த பப்ளோ எஸ்கோபார் ஃபோன்லாம் வருமே, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அந்த மாதிரி ஒன்று வரும். ஸ்மார்ட் பேமெண்ட் நியூவா தான் இருக்கும். கூகுள் என்ன உள்ள பார்த்தனா ஆண்ட்ராய்டு 7 ஓடும். கோகுல் பிக்சல் போல்ட் அப்படின்னு ஒன்று வரும். போல்ட் தான் நம்மள க்ளீன் போல்ட் அப்படின்னு முடிச்சு விட்டு ஓடிடுவாங்க. அது வேணா வாய்ப்பு இருக்குடா. நான்சென்ஸ். என்ன பண்றது? சரி, இங்க பார்த்தல I think he is expanding the smartphone portfolio next year week-ஆ A and B series. Don't see a CMF phone in the lineup. They are trying to raise another round of funding. Series D this time cannot expand portfolio with current funds, need more dollars. Series D வருதா? அப்ப 4D Series D round of பயங்கரமா இருக்குமே. இப்போ Series D னா பாரு, ஏன்னா இப்போ நான் இங்க போற தியேட்டர்ஸ் எங்க போனாலுமே 3D 7D இப்படிலாம் போடுவாங்க. 5D ஆடியோ, டால்பி டிஜிட்டல், இந்த மாதிரி நத்திங் போனே ஒரு டால்பியோட வரும். டால்பி. ஆமா, 4D ஃபண்டிங்ல Series D அதுலடா. நான் போனே Dன்றேன். ஆல்ரெடி 4A B வந்திருக்கு. இப்போ C வரணும். அடுத்து C கிடையாது. C வரல, ஸ்ட்ரைட்டா D தான். ஏன்னா அதுல சென்னைன்னு வருது. C ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ்னு வந்துரும். அது வந்து பிரச்சனை. அதனால Dனா டெல்லி டேர் டெவில்ஸ் யாரும் பெருசா நினைச்சுக்க போறது இல்ல. அதனால டெல்லி கேபிட்டலா டேர் டெவில்ஸ்லாம் மாறி போச்சு. சரி, D அப்போ வந்து 4D அப்படின்னு சொல்லி. ஓகே. ஆமா, அது வந்து உனக்கு டெல்லி எடிஷன். டெல்லி எடிஷன் ஒன்று விடுவாங்க. பெங்களூர் ஆளுங்க வேணா மக்கா இருக்கலாம், டெல்லி எல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா அப்படி சொல்லிட்டேன். அப்படிலாம் இல்லடா, அது வந்து ஃபேன்ஸ்ரா, யங் மைண்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள அட்ராக்ட் பண்றதுக்காக தான் இது. அட்ராக்ட் பண்ணி OLXல 1,00,000 ரூபாய் விற்கிறதெல்லாம் ஒரு பொழப்பு. அப்பெல்லாம் பேசாதீங்க விக்கி, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. 50,000 ரூபாய் அது எவ்வளவுக்கு வாங்குனாங்க? 35க்கு வாங்கி 70க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. 70 மொத்தம் 1,00,000 போட்டிருந்தாலும் OLXல அது அந்த அளவுக்கு ஒர்த்தான். 1,00,000 ரூபாய் மதிப்பிலான போன் வந்து எனக்கு இந்த ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நானே கண்ணிடா, எனக்கே இது கேவலமா இருக்கு. சரி விடு, அதெல்லாம் கோச்சிக்காத. அடுத்து என்ன, அது ஒன்றும் இல்லை. இப்போ திடீர்னு பார்த்தா Find X9 Proலாம் வந்து ஸ்டாக் வருது. X9 வந்து 256GB மாடல் வந்து 62 63க்குலாம் வருது. ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுது. வருது போகுது. X9 Pro வந்து கொஞ்சம் நல்ல டிவைஸு. 88க்கு வருது, அது 512. ஸோ 512 கிடைக்கும். அதுவும் நல்ல டிவைஸ் தான். யாருக்காவது தேவைன்னா வாங்கிக்கலாம்ல, அதுக்காக. எல்லாரும் இதை பற்றி இப்போ என்னன்னா, இங்கே வர ஸ்டாக் இருக்கிறது ஒரு ஃபோனு. ஆனால் இந்த டிக் வாங்கின எல்லாரும் ட்ராக்ஷனுக்காக வரிசையாக ட்வீட் போடுவாங்க. இந்த ஒரு ஸ்டாக் வச்சுக்கிட்டு அதுவும் ஏதோ ஒரே ஒரு அது என்னது நம்ம சொல்லுவோம், பின்கோடுக்கு மட்டும் தான் வரும். மொத்தம் இந்தியாலேயும் இவங்க போஸ்ட் எல்லா இடத்துலையும் வைரல் ஆகும், எல்லாம் நடக்கும். ஆனால் அது ஒரே ஒரு பின்கோடு எங்கேயோ வேலை செய்யும்.
அந்த பின்கோடு எங்கன்னு தேடிட்டு இருக்கணும். ஆமா, அந்த பின்கோட்ல இருக்கிற யாரும் இன்டர்நெட் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் அந்த பின்கோடுக்கு அவைலபிள். இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லடா, இப்போ ரீசெண்டா ஒரு நண்பர் இருக்காரு, அவர் வந்து இந்த பிராண்ட் சைட்ல பார்க்கும்போது யங்கர் ஜென்ரேஷன் எந்த மாதிரியான ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தேடுறதுக்காக போனார். அப்படி தேடி போகும்போது இவங்களுக்கு என்னன்னா, சரி 20,000 25,000க்குலாம் ஃபோன் இருந்ததுன்னா எப்படியும் சின்ன பசங்க, இந்த காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்களாம் அதை வாங்கி அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் மென்மேலும் நல்லா வளர, அதில் டிரான்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஏஐ ரிலேட்டடான ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி இவங்களே ஒரு கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நேரில் போய் காலேஜில் போய் பார்த்தா, தம்பி எங்கள் ஃபோனு 20,000 ரூபாய்க்கு மேசிவாக இருக்கும், ஏஐலேருந்து எல்லாமே இருக்கும் அப்படின்னா, தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே என்ன வச்சுக்கோங்க. ஏன்டா அப்படின்னா, இல்லை நான் ஆல்ரெடி 17 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றானுங்க. ஆமா, இந்த 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 ஸ்டோரியை நான் எங்க கேட்ட மாதிரி இருக்கு. எல்லா பிராண்ட்டையும் நான் கேட்குறேன், எல்லா பிராண்டுமே காமனா ஒரே டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு ஏஜென்சி எழுதி கொடுத்துருப்பாங்க போல. அது என்னன்னா, காலேஜ் பக்கமா போனேன், அந்த காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ். இப்போ என்னது, நான் ஒரு பிராண்ட் பிரீஃபிங்க்கு டெல்லி போயிருந்தேன். அங்க வந்து இதே உருட்டை தான் ஒட்டியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கொல்கட்டா, பெங்களூர், சென்னை, டெல்லி 3 காலேஜ் 4-5 காலேஜுக்கு போயிருக்காங்க போல இந்த இடத்துல. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு போன்ல என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும், எதனால என்ன கொடுத்தா நீங்க வாங்குவீங்க அப்படின்னு வந்து. இப்போ ஐக்குவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணுறாங்க, கிரவுண்ட் லெவலில். அவன் பிரீஃபிங் தான் போயிருந்தேன். ஆமாம், அங்கே என்னாச்சுன்னா அவங்களும் அதான் சொல்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க சொல்கிறது. ஆனால் 100% உண்மை, சத்தியமாக அது உண்மைதான். ஐக்கு மட்டும் இல்லை, ஷாமிட்ட கேட்டாலும் அதே தான் சொல்கிறாங்க, நிறைய பிராண்ட் அதே தான் சொல்கிறாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க பார்க்குறது ஃபுல்லாக எப்படின்னா, நம்ம சொல்லுவோம்ல ஏ டயர், பி டயர், சி டயர், இந்த மாதிரி மாறும்போது இப்போ இந்த வியாதி ஒன்று பார்த்துருக்கீங்களா, ஒரு இடத்துலேருந்து பூமாகி அங்கிருந்து எல்லா இடத்துக்கும் பரவி ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே போகும் வியாதி. அந்த மாதிரி இப்ப இருக்கிற வியாதி என்னன்னா, பிரீமியம் போன்ஸ் தான் வியாதி. சரியா, அதான் வியாதி. ஏன்னா அந்த போனை வச்சிருந்தா ஐ ஃபீல் சுப்பாரியா. ஆமா, அதனால வந்து சுப்பாரியாவா இருந்தா சுப்ரியா கரெக்டா வாழலாம். புரியுது. ஆமா, காசு இருந்தாலும் இல்லனாலும் எங்களுக்கு வந்து பிரீமியம் போன் வேணுங்க. அது வந்து கஷ்டப்பட்டு கிட்னியை வித்து இஎம்ஐல வேணாலும் நான் பே பண்ணிப்பேன். நோ அதெல்லாம் தான் இல்லை. என்னன்னா, கிரவுண்ட் லெவல் ரிசர்ச் பண்றதுக்காக போனாங்க. போன டீம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பையனை நிறுத்தி, தம்பி என்னப்பா இந்த பாரு எங்கள் ஃபோனு எப்படி இருக்கு, 20,000 ரூபாய்க்கு இது பசங்களுக்காக, பர்ஃபார்மன்ஸ் டிசைனு பார்த்தியா, 3.5 ஜாக்கு, 3.5 ஜாக்கு, ஏஐ எல்லாம் இருக்கு, பட்டை கிளப்பலாம். சார் நான் நீங்களே வச்சுக்கோங்கண்ணா. இல்லை அவன் இல்லை, சரி நீ என்ன ஃபோன் வச்சிருக்க, இந்த ஃபோனுக்கு நீ அப்கிரேட் ஆனால் எப்படி இருக்கும்னா, 17 வச்சிருக்கேன் நான். என்ன 17? ஐஃபோன் 17. இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இந்த ஃபோனுக்கு அப்கிரேட் அண்ணா, அது ஆக்சுவலாக டவுன் கிரேட் தான். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, என்ன ஃபோன் வச்சிருக்க, 17, ஓ விவோ V17, அது பழசு தான்டா, இப்போ எதுக்குவா, ஐயோ ஐஃபோன் 17, ஐய் என்ன இப்போ தானே ஏதோ ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் இது லோன் போட்டிருக்கியாமே அப்படின்னா, இதுக்கும் ஒரு லோனை போட்டேன், இப்போ என்ன ஆகுதுன்னா, சரி அப்புறம் எப்படா ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டம்னா, இப்போ ஃபோனுக்கு எப்பறம் கட்டுவா அப்படின்னா, ப்ரோ காலேஜ் ஃபுல் டே இருக்காது ப்ரோ, ஈவினிங் ஆனால் ரேபிடா ஓட்ட போயிடுவேன்ல, நானே அடிச்சுப்பேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை, அங்கே தான் பிரச்சனை. ரெஸ்பான்சிபிளாக தான் இருக்காங்க, ஆனால் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளார முதுகெலும்பு மரவட்ட மாதிரி ஆயிடுது. ஓகே, காலேஜை முடிச்சு வெளில போய் சிறகடிக்க ஆசைன்னு போகிறதுக்குள்ள புழுவாயிடுறாங்க, அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருக்காங்க. நிஜமாடா, கிண்டலுக்கு சொல்ல. நீ வேற இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இதை சொல்லியிருந்தேன், இதை பற்றி கேட்டிருந்தேன். கீழே கமெண்ட்ல ஒரு நண்பர் போட்டிருந்தாரு பாரு, அவர் இந்த மாதிரி பைக் தான் ஓட்டுறாரு. சரியா, அவரே சொல்றாரு, இந்த மாதிரியான சினாரியோலாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, இந்த பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் ஈஸி மணி மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த இடத்துல வண்டியை ஏற்றணுமா, அந்த இடத்துல இறக்கி விட்டோமா, கையில் காசு வருதுன்னு நினைக்கிறாங்க. அந்த டிராவல் வந்து நம்ம ஊர் ரோடு கேவலமா இருக்கு. நம்ம ஊர் ரோடு நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ நியூயார்க்ல வந்து நீங்க சிட்டிக்குள்ளார இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஊர் நியூயார்க் மாதிரி இருக்குது. இப்ப இதுல வந்து ஓட்டும் போது நம்ம ஊர் வந்து மூன் மாதிரி இருக்கு. மூன், மார்ஸ், மூன் கிரேட்டர், மார்ஸ். சரி, ஏதோ ஒன்று 3 மார்ஸோ, 3ல கூட கிராவிட்டி கம்மி, அதனால இம்பாக்ட் இருக்காது. மார்ஸ் எடுத்துக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு அப்படி வச்சுப்போம். அப்ப என்ன ஆகுது, இவங்க எங்கெல்லாமோ ஓட்டிட்டு போய் ஒன்னுலடா. நேத்து நானும் கிருஷ்ணாவும் போனோம் ராப்டில. அவன் வந்து என்ன தெரியுமா சொல்றான், ஐயா ஐயா என் பட்டாக்ஸை நான் பறி கொடுக்க வேண்டியதா இருக்கும், பொறுங்க ஐயா அப்படிங்கிறான். என்னன்னா, அந்த ஷாக்கு ரோடு ஃபுல்லா பார்த்தோன்னா பள்ளம் அத்தனை பார்த்து ஹோல்ஸு. அவன் என்ன சொல்றான், ஐயா ரத்த ஓட்டமே நிக்க போதியா, நிறுத்துங்க. அவனோட பட்டாக்ஸ் அவ்வளோ வீக்கா, எல்லாருக்குமே பிளட் இதுவாயிடும்டா. எப்படின்னா, நீ இப்போ நார்மலாவே வண்டியில காலை பேக்ல உட்காந்துருக்க, இல்லாட்டி ஃப்ரண்ட்ல இருக்க, பேக்ல உட்காந்துருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்றேன். இது நம்ம நார்மலா அன்றாட வாழ்க்கையில எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான். பேக்ல உட்காந்துருக்கும் போது ஃபுட் ரெஸ்டோட ஹைட் எல்லாம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு, என் வண்டியோட ஹைட்டே டிஃப்ரெண்டா இருக்கு. உன் காலை நீ மடக்கிறதே வந்து
எப்பயும் உள்ள மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆக்வர்டாக மடக்கிருக்கு அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக தைஸ் லெவல்லேருந்து அப்படியே கட் டவுன் ஆகி என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் அப்படியே நம்னஸ் ஆகும். அதை வந்து நீ டக்குன்னு இறங்கி நின்று சரி பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் என்ன ஆகுதுன்னா இதே பியர் பண்ணி கண்டினியூ பண்ணால் ஃபுல் நம் ஆகிடும். சில சமயங்கள் என்ன கிராம்ப் அடிக்க ஆரம்பிக்கும், அடுத்து கிராம்ப் ஆகிடும். முன்னாடி இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ட்ரிபிள்ஸ் ஓட்டலாம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரிபிள்ஸ் ஓட்டலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவானுங்க. ட்ரிபிள்ஸ் ஓட்டிட்டு ரொம்ப தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ரிபிள்ஸ் ஓட்ட ட்ரை பண்ணாலும் ஃபுல்லாகவே மறந்து போயிடும். ஃபுல்லாக உனக்கு வந்து லோயர் அப்டமன் கீழே இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே எஸ்ஆர்கே பீப் போட்டுக்கடா அப்புறம் அதுக்கு வேற ஏதாவது சொல்ல போறீங்க. ஆமா, அமுங்கிறனால பிளட் ஃப்ளோ வந்து கட் ஆகும். இதுல மட்டும் இல்லடா விக்கி, இப்போ சில பேருக்கு உடையவும் வாய்ப்பு இருக்கா? டேங்க் மேல ஆம்லெட்டா போட போறாங்க. ஏன்டா நீ வேற இதுல என்ன ஒஸ்ட்னா இவ்வளவு ஏன்டா நீ இந்தியன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி வெஸ்டர்னாக இருந்தாலும் சரி நீ இந்தியன்லேயே கூட உள்ளே போய் ஃபோன் நோண்டிட்டு இருக்கானுங்கன்னு வைப்போம், குத்த வரைச்சி நோண்டிட்டு இருக்காங்கன்னு வச்சேன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பிளட் ஃப்ளோ வந்து கட் டவுன் ஆகுது. நீ உட்காந்துருக்கிற பொசிஷனுக்கு இமேஜின் பண்ணி போகிற ஒரு ஸ்குவாட்னா நம்ம உட்காருவோம், ஒரு கவுண்ட் ஆஃப் 5 திரும்ப எழுந்திருப்ப. நீ அங்கே பாட்டுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தனா பிளட் ஃப்ளோ கட் ஆகிடும். அந்த முட்டி வழியாக போகிற அந்த வெயின்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா நல்லா பிளாக் ஆகிட்டு பிளட்டு கட் ஆகி நிற்கும். ஸோ என்ன ஆகிடும், நம்னஸ் ஆரம்பிக்கும், அப்புறம் சில்லுன்னு ஆகும். இது வந்து ஆக்சுவலா கெடுதல். உள்ள உழுது இல்லாம போன் உள்ள வந்து போன் நினைச்சு வருத்தப்படுற அவங்க உள்ள உழுது இல்லாம போன் செகண்ட்ஸ்ல வைப்பாங்க. அத இதாங்க ட்ரூ ஐபோன் அப்படின்னுவாங்க. சரி, ஆனா நிறைய ப்ராப்ளம்டா இந்த மாதிரி ரோட்ல. அப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் என்னடான்னு பார்த்தா ஒண்ணு ஒரு S25 அல்ட்ராங்கிறாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா 17ங்கிறாங்க. இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு கிடையாது, அது வாங்கிக்கலாம். ஆனா உங்களை வருத்தி நீங்க வாங்கணுமா, அதான் கேள்வி. ஸோ இவங்க பிராண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் 1980s போயிட்டு இதய முரளி படம் பார்த்துட்டு அந்த நினைப்பிலே சுற்றிட்டு இருக்காங்க. பசங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். இந்த காலத்து பசங்களும் வீட்டுக்கு கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வேலைலாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் காஸ்ட்டை அதை ஏர்ன் பண்ணுற காசு வந்து வீட்டுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, அவங்க இஎம்ஐக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இது நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஃபோல்டுக்கு பாரு 30 மாதம் இஎம்ஐ இருக்குது, மாதம் 6000 பே பண்ணால் போதும். 30 மாதமா? அப்ப என்ன ஆகுது, 6000 ரூபாய் போது அவங்க என்ன நினைப்பானுங்க, ரேபிடோ ஓட்டினா 20,000 ரூபா வருது, 15,000 ரூபா வருதுன்னா படிச்சுட்டு ஒரு டெய்லி ஒரு 4 மணி நேரம் நான் அப்படியே ரேபிடோ ஓட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. எங்க ப்ராப்ளம் வருதுன்னா நிஜமாவே முதுகெலும்பு லெவலில் ஏதாவது ப்ராப்ளம் வருது இல்லையா ஒரு 4-5 வருஷத்துல. ஏன்னா இவங்க ஓட்ட போற வண்டியும் அந்த மாதிரி மோசமா இருக்கும்டா. இவன் ஹிமாலயனா ஓட்ட போறான் நம்ம ரோட்ல, இல்ல எக்ஸ்பிரஸ் தான் ஓட்ட போறியா, இல்ல அந்த மாதிரி வண்டி எல்லாம் எடுத்து ஓட்டுறதா இருந்தாலும் உனக்கு கட்டுப்படி ஆகாம போயிடும். அப்புறம் அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஓட்டணும் அப்படினா ஸ்ப்ளெண்டர் ஓட்டணும், ஷைன் ஓட்டணும். ஷைன் ஸ்ப்ளெண்டர் கூட பரவாயில்லைடா, பெரிய சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல், கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட் ஹோல்ஸ்லாம் ஸ்கிப் ஆகும். சின்ன சின்ன பார்ட் ஹோல்ஸ்லாம் வீலே கிராஸ் பண்ணிடும். ஸ்கூட்டி டைப் ஆஃப் வண்டி செத்தோம் நம்ம, டம்மு டிம்னு எல்லாத்துலயும் இறங்கும், கட்ட மாதிரி விழும், டம்னு விழும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கிராஜுவலா பேக். இது மட்டும் இல்லாம சாப்பாடு ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு நல்லா கிடைக்காது. நல்ல புரோட்டீன் ரிச், கால்சியம் ரிச், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் இருக்காது. ஸோ அதான் இது சோஷியல் வேலிடேஷன் அப்படின்றது இப்போ பெரும்பாலும் வந்து எல்லார் மத்தியிலும் பரவி. இந்த படத்துல பண்ணி வச்ச வேலைடா அதெல்லாம். இப்படி காட்டுவாங்க, படம் பார்த்தா ஆள் வராரு, கண்ணாடி பார்த்தனா ஒரு ரேட் போடுவாங்க, அப்புறம் கழுத்துல இருக்கிறது ஒரு ரேட் போடுவாங்க, கையில வியர் பண்ணிருக்க போனுக்கு ஒரு ரேட் போடுவாங்க. சோஷியல் மீடியாவே அப்படிதானே, சோஷியல் மீடியாவே ரன்ஸ் ஆன் சோஷியல் வேலிடேஷன். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பெருமையா வருது, அசிங்கமா இருக்கு. ஆமா, ஆனா இதை பத்தி நம்ம பேசினா பூமர்லாம் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்போது அதை பெரும்பாலும் ஒரு பெரிய க்ரௌட் பண்ணுது அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம பூமரா தெரியும் சொல்லிட்டு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அண்ணன் சொல்றது கரெக்ட் தான், ஆனாலும் என்ன பண்றது, சோஷியல் வேலிடேஷன் நமக்கு வேணும், அங்கேயே போவோம் அப்படின்னு வானுங்க. அதான் நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நிறைய பேர் ஹிமாலயன்லாம் வச்சிருக்கானுங்களே, நிறைய கிட்டத்தட்ட ஒரு 70% வச்சுக்கோங்க, மிச்சம் 30% நான் விட்டுறேன். 70% இப்போ ஹிமாலயன் வாங்குறது, கான்டினென்டல் இன்டர்செப்டார் வாங்குறது, அதுக்கப்புறம் BMW வாங்குறது. அவங்கெல்லாம் என்ன டூரிங்காக போகிறானுங்க, இங்கேருந்து ஒரு டீ கடைக்கு போகிறானுங்க, டீ கடையிலேருந்து ஒரு கோவிலுக்கு போவானுங்க, அங்கேருந்து வீட்டுக்கு வருவானுங்க, ஃப்ரெண்ட்ஸோட தேட்டருக்கு போவானுங்க, அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வர போகிறானுங்க. இது ஸ்ப்ளெண்டரே பண்ணோம். சைக்கிள் ஓகே, சைக்கிள் அது கொஞ்சம் கஷ்டப்படணும், ஸ்ப்ளெண்டரும் பண்ணும். அது ஏன் சும்மா சோஷியல் வேலிடேஷன் தான், பாடுறா ஹிமாலயன் வச்சிருக்கா சம்மடா அப்படின்னு வானுங்கல்ல, அவ்வளோதான் ஃபினிஷு. சரி ஓகே. ஆனால் அதான் நமக்கு என்னன்னா நம்ம சின்ன பசங்களுக்கு வந்து இந்த தாட் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும், போக போக அவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதாவது சின்ன வயசுல நம்மளுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா என்ன, நமக்கு காசுக்கு வழி இல்லாம இருந்துச்சு, அதனால கண்ட்ரோல்டாவும் இருந்தது. நமக்கு பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது, ஓரளவுக்கு நேரோ பார்த்தா இருந்தது. ஸோ நம்மளால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் இல்லை, நாசமாக போகிறதுக்கும் பெரிய வழிகள் இல்லை.
அன்லஸ் அன்டில் நம்மளே வாண்டடா போய் போயிட்டு நானா போய் விழுவேன்டா. ஏதாச்சும் ஒண்ணு கஞ்சா கிசா அப்படின்னு இருந்தா மட்டும்தான் நம்ம நாசமா போவோமே தவிர பெருசா ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற பசங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு opportunities. You got a wide range of options. நிறைய You can டிஸ்ட்ராக்ஷன்ஸ் explore all இருக்கு. those. You can explore and you can enjoy அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதேதான். ஆனா திருந்தறவன் திருந்திடுவான், அது பட்டாதான் திருந்தணும். சரி விடு, சொன்னா திருந்த பட்டால அவங்க ஒண்ணு என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல, அப்புறம் என்னத்த சொல்ல. கஷ்டம்தான். சரி, ஆனா சொல்லணும்னு தோணுச்சு. ஆமா. ஸோ காஸ்ட்லி ஃபோன் வாங்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனா அது நம்ம கம்ஃபர்ட்டை விட்டு அந்த ஃபோனை வாங்கி நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நிம்மதியாக இருக்கணுங்க, நம்ம ப்ரீத்தபுளாக இருக்கணும். அதை விட்டு இப்போ ஒன்றில் ஒரு பையன் அவனோட காலேஜ் லைஃபு படிக்கிறான், நல்லா படிக்கிறான், ஜிம்முக்கு போங்க, நல்ல விஷயங்களை அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல போய் பண்றது தப்பு கிடையாது. ஒன்றில் நான் எங்கே போடுறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லற வேலைகளுக்கு கம்ஃபர்ட்டை விட்டு போறது வந்து ஒர்த். ஜிம்மு கூட விடு. இப்போ அவன் ஹாஸ்டலில் தங்கியிருக்கான், சரியா, படிக்கிறான், ரூமுக்கு வரான், ஹாஸ்டலுக்கு வரான், ஒர்க்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி நேராக போகிறான், கிரவுண்டில் போய் விளையாடுறான், அங்கேயே ஒர்க் அவுட் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணால் கூட பரவாயில்ல, அந்த ஒரு 1.5 மணி நேரம். அதான் ஆக்சுவலாக அப்படி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஹாஸ்டலில் ஸ்கூல் லைஃப் எப்படி, நான் தான் ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருந்தேன், அப்படிதான் இருக்கும். ஆமாம், நம்ம வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம். நீங்க அந்த என்சிசி மிலிட்டரின்னு விடுவீங்க, அந்த மாதிரிலாம் எங்கள் ஸ்கூலில் இல்லை. பட் நம்ம தேவைன்னா ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கலாம். அவன் பாட்டுக்கு போயிட்டு டபுள் பார் சிங்கிள் பார்லாம் இருக்கும், போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் ஸ்டடி ஹவர்ஸ்க்கு கரெக்டாக ஸ்டடி அந்த இதுக்கு போகணும், இப்படி தான் இருக்கும் அந்த நேரத்தில். இப்போ ஆனால் என்னன்னா ஸ்டடி ஹவர் மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கான்னு எனக்கு தெரில. இப்போ காலேஜில் ஃபஸ்ட் யார் கண்ட்ரோல் பண்ண போகிறா? காலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஒத்துட்டு கழுத மாதிரி தானே இருக்கும். அதனால் அது அப்படி தான் இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் அவங்களாம் ஹெல்த்தியாகவும் செழிப்பாகவும் நிம்மதியாகவும் வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசை. கரெக்ட். வேற எதுவும் நம்ம வந்து அதுக்கு உங்க பாடியை எப்படி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. டிவைஸ் அப்கிரேட் பண்றது வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. டிவைஸ் அப்கிரேடை விட இன்னைக்கு வந்து நிறைய டிபேட் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா பிரிங் பேக் லூமியான்னு நிறைய பேர் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியல, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலடா ஒவ்வொருத்தருக்கும். ப்ரௌடு மூமெண்ட்டா உங்களுக்கு சிஜேபி பார்ட்டி மாதிரி ஒரு லுமியா பார்ட்டியை நீங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணி முன்னெடுத்து நடத்துங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க போயிட்டு. ஜந்தர் மந்தர் ஸ்மார்ட் லுமியா வாணுண்டா, நோக்கியா 9 வாணுண்டா அப்படின்னு. அதான் அதெல்லாம் கரெக்ட் தான். என்ன பண்ணா அதான் இன்னைக்கு நியூஸ் வீடியோவே அதான். இன்னைக்கு நியூஸ் வீடியோ ஆல்ரெடி வந்திருக்கோங்க. இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 நீங்க மை காட். அதை கரெக்டாக பார்த்தே சொல்லிடலாம். வர தேதிலாம் ராங்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா. சரி, 12ஆம் தேதி அன்னைக்கு நியூஸ் வீடியோ போய் பாருங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன். மனசுல இருக்க மனக்குமுறல்கள்லாம் கொட்டியிருப்பேன். ஏன்னா கடுப்பாகுது, எங்க போனாலும் வெறும் டாக்ஸிக்கான ரேஜ் பைட்டாவே இருக்கு. எங்க போனாலும் அதே தான், கடுப்பா இருக்கு. இப்போ வேற யூடியூப் என்ன பண்ணிட்டாங்க, பிப்ரவரியிலேருந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்களாம். புதுசாக யாராவது சேனல் கிரியேட் பண்ணுறாங்கன்னா 90 டேஸ்க்குள்ள 8000 வாட்ச் ஹவர்ஸ் வேணுமா. 90 டேஸ்க்குள்ள 8000 வாட்ச் ஹவர்ஸா? ஓகே, அப்படி இல்லைன்னா அதெல்லாம் பாசிபிள் தான். ஆனால் புதுசானா ஆல்ரெடி ஃபேம் இருக்கிறவங்க டக்குன்னு கிரியேட் பண்ணிடலாம். ஃபேம் இல்லாதவங்க கஷ்டப்பட்டு யோசிச்சு பண்ணணும். அப்படி இல்லைன்னா மானிட்டைஸ் ஆகாது. அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி மானிட்டைஸ்டாகவே இருந்தாலும் இப்போ நம்மள மாதிரி எல்லாருக்கும் 20,000 இம்ப்ரெஷனுக்கு மேலே 20 மில்லியன் இம்ப்ரெஷனுக்கு மேலே இல்லை அப்படின்னா 20 மில்லியன் இல்லை ஷார்ட்ஸில் அப்படின்னா மானிட்டைசேஷன் கட் ஆகும்போது பார்த்தேன் 10 மில்லியனா 20 மில்லியனா. அதனால் சாதாரண நம்பரா என்ன? நம்ம சேனல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமே ஷார்ட்ஸ் நம்ம பெருசாக போடுறது இல்லை. நம்ம எப்படா 70 மில்லியன்லாம் போனோம்? நீயா வந்து பெருசாக அதை கொண்டு தூக்கி போடுறியாடா? அவ்வளோதான் நம்ம போனதே இல்லைடா. சொல்லப்போனால் இப்போது மார்க்கெட்டே ஸ்லோவாக இருக்குல்ல, நமக்கு அஃபிலியேட் ரெவன்யூ எல்லாமே படுத்துருச்சு. நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்மளோட இது. அப்போனா இப்போ நம்மளோட வியூஸ் ஏற்றுறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. என்னது? ஏதாச்சும் மொக்க கண்டென்ட்டாக போட்டாகணும், அப்போ தான் வியூஸ் ஏறும். அது என்ன மொக்க கண்டென்ட்டு? ஏதாச்சும் ஒரு மொக்க கண்டென்ட் போடுவோம். சும்மா இப்படி ஒரு வீடியோ ஆன் பண்ணி விட்டு 3 ஹவர்ஸ் சிவபரணி அண்ட் விக்னேஸ்வர் சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம் வைங்க. நம்ம சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி 3 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து என் கண்ணை பாருங்கள், நான் உங்கள் கண்ணை பார்க்குறேன், 20 மில்லியன் வந்துடும் சால்ட்டா. வேற மாதிரி இருக்கு. நிஜமா அப்படிலாம் இருக்குங்க வீடியோ. தெரியும் தான். அப்புறம் என்ன டேய், ரேஜ் பைட்டு கிளிக் பைட்டு அதே நம்ம பண்றது தப்புன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம டீமுக்குள்ள. இதில் நம்ம இந்த மாதிரி யூஸ்லெஸ் கண்டென்ட் போடுவோமா? வியூஸ் வேணும்ல, அது நியாயமான முறையில் என்ன வருதோ வரட்டும், அவ்வளோதான். இதுதான் மிலிட்ரி போன பெரிய தப்பு. மிலிட்ரியில சேர்ந்து கெட்டு போயிருக்கான். நீ நிஜமா மிலிட்ரின்னு சொல்லி மீட் பண்றவங்களா கேக்குறாங்கடா. அப்படியா? சொல்லுங்க, உண்மையா சொல்றதுல என்னங்க கூச்சம் உங்களுக்கு? அது உண்மையா இருந்தா எனக்கு வேற இடத்துக்கா இருந்தீங்க, மிலிட்ரியில தானே இருந்தீங்க. ப்ரௌடா மாற தட்டி சொல்லுங்க.
எவ்வளோ டெரரிஸ்ட்டு நீங்கள் போங்க. அமரன் பார்ட்டுவே இவரை வச்சு தான் வரதா இருந்தது. ஆனால் இவர் தான் ஒத்துக்கல. எனக்கு எதுக்குங்க இதெல்லாம் தேவையில்லாமல் உழைக்காம எனக்கு காசு வந்துடுங்க, நான் உழைச்சி தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு இருக்காரு. என்னத்த பண்ணுறது? ஓகே, கரெக்டா? நீ சொல்லிட்டேன்னா கரெக்டு தான். சரி, மொத்தம் நீ இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வந்தல, நீ நிறைய பேர் பார்த்துருப்பிய, எல்லார் கையிலும் என்ன ஃபோன் இருக்கு? எல்லாரும் வந்து ஐஃபோன் 17, ஐஃபோன் 17 ப்ரோ, நோட். இப்போ புதுசாக வந்தவங்க கிட்ட அந்த நோட் எல்லாம் இருக்கு. அதான் ஃபோல்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஐஃபோன் தான் நான் எல்லாருமே வச்சிருக்கிறது. நான் ஜிம்மு போகிறேன்ல, ஜிம்முலேயும் எல்லாரும் ஐஃபோன் 17 ப்ரோ தான் வச்சுருக்காங்க. அதுவும் ஒயிட் கலரு, ஆரஞ்சு கலரு. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த ஆரஞ்சு கலர் ஐஃபோனை வந்து வாங்கிடுறாங்க இஎம்ஐ போட்டு. தம்பி, அதுதான்ப்பா நியூ நார்மல். நீ தப்பாக நினச்சிட்டா நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுப்பா. ஆமாம், இப்போ அதை ஷோ ஆஃப்னு பண்ணுறாங்க. இது எப்படி ஷோ ஆஃப் ஆகும்? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ எல்லாருமே வச்சுருக்காங்களே அதை, அது எப்படி இப்போ ஷோ ஆஃப் ஆகும் அப்படின்றது எனக்கு நெக்ஸ்ட் நான் தான் சொல்ல வந்தேன். எல்லாரும் இப்போ புல்லட் வச்சிருக்காங்க, அது எப்படி இப்போ பிராண்ட் ஷோ ஆஃப் ஆகும்? அதுதான் நான் கேட்குறேன். உண்மைதான். இதை நான் எப்பயோ யோசிச்சு அதனால தான் திட்டிட்டு இருந்தேன், என்ன இளவோட நடக்குதுங்க அப்படின்னு. எப்படி செட் ஆகும்? எப்படி அது வந்து ஷோ ஆஃப் ஆகும்? அதான் எங்க திரும்பினாலும் இருக்கு, அப்புறம் ஷோ ஆஃப்ங்கிறானுங்க. அதான் இப்போ ஷோ ஆஃப் வந்து 1100 தான். அதே மாதிரி அதனால தான் இப்போ அதனால தான் RX நத்திங் 4 ப்ரோ 4A ப்ரோ அதான் அதனால தான் RX 100 வாங்குறாங்க. RX 135, RX 100, E20 பார்த்து வாங்குங்க. அதுதான் அதெல்லாம் ஓடுதுடா நிஜமா. நம்ம மேக்ஸ் 100 ரோட்ல இப்போ இது புது வண்டி தான் கஷ்டப்படுது. புது வண்டினா இந்த புது வண்டி இல்லை, ஒரு 2015 அதெல்லாம் தான் திணறுது. இதுங்கெல்லாம் ஆல்ரெடி ஆயில் ஊற்றி மிக்ஸ் ஆகி ஓடக்கூடிய 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸு. அதில் ஓட்டினா அது பாட்டுக்கு ஓடுது, டேமேஜ் ஆகாதுன்னு சொல்ல வரல. பட் மிளகா பிடிக்கு ஊற்றுற ஆயிலை வச்சு ஓட்டினாலும் அது ஓடும். கரெக்டா? ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுக்கு இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு தரையும் 2 ஸ்ட்ரோக் வண்டியெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா எல்லாரும், கூகுள் ஜிமினி கூட அதான் சொல்லுது, வண்டி நிற்கிற இடத்துலேயே வச்சு ஒரு 4 தடவை உலுக்கிட்டு அப்புறம் எடுங்க அப்படின்னு, மிக்ஸ் ஆகிக்கிட்டோம். ஆமாம், திருவிழாவில் தனுஷ் பண்ணுவானே, தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரக்கு அடிச்சுட்டு இப்படின்னுவான், கேட்டால் மிக்சிங்குன்னுவான். அந்த மாதிரி ஒரு படத்தை நடிடா அப்படின்னா என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ அவன். நீ தான் கேட்கணும் என்னென்ன ஜி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்படியே பெரியவா பையன் அவன், அப்படியே கேட்டு இது பண்ணிடுறாங்க. ஆமாம், ஆக்சுவலாக வந்து அரசியலில் பெரிய புரட்சி பண்ண வந்துட்டு இருக்காங்க. புரட்சி பண்ண வரான் அவன். ஒரு நாள் பேசுவோம், இதை பற்றி பேசுவோம். சரி, ஒன்று வாங்கி தான் போடு. இப்போ என்னது ஃபோல்டா? ஓஹோ, இவர் வந்துட்டாரா? இவர் வந்தாருன்னா அப்புறம் எப்படி வழங்கும் பாரு. 2700 பேர் பார்த்துருக்காங்க, ஒரு லைக் கூட இல்லை பாரு. அப்படியா? இவங்க எல்லாருமே அப்படியே நடிச்சு சாவுவாங்க. ஆமா, இப்போ இவன் வேற ரிப்பப்ளிக் சேர்ந்துருக்கான் போல. பாரு, தெரியும்ல யாரு? ராஜீவ் மக்னி. அப்படியா? ஆமா, இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணாத முறையில் உங்களுக்கு ரிவ்யூஸ் வரும் அப்படின்றான் அவன். அப்போ என்ன வரும்? ரிவ்யூ பண்ணாத முறையில் ரிவ்யூனா பான் வெப்சைட் இதுக்கெல்லாம் வருமா? அப்படிதான் இருக்கும். ஓகே, அப்படி என்ன கொடுங்க போறான் அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து. ஏன்னா நம்ம தான் பார்த்துருக்கோமே இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. கரெக்டா? ஏங்க ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசவே தெரியாதுங்க அவனுக்கு. அது அங்கேயும் ஸ்கிரிப்ட் கொடுத்துப்பாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவரோட கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நான் ஒர்க் பண்ணேன் டெல்லியில், அதனால சொன்னேன். சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு அப்படிங்கிறான் நம்ம ஆளு. என்னது அதேதான் தெரியலையே. ஐயோ, இது பயங்கர பில்டா இருக்கும்டா, விளையாட்டெல்லாம் எடுத்துக்க முடியாது. அப்படியா? ஊட்டியில் பைசன் மைசன் கௌதம் வந்து பண்ண விடுவோமா? யார? இந்த கார்த்திகோட பையன் கௌதம் தானே அவன் பேரு? ஆமா, கௌதம் கார்த்திக். அவன் ஆடோட மோதி ஆட்டியே வீழ்த்துவான் தெரியுமா ஒரு படத்துல? ஆமா, அந்த மாதிரி அவனை பைசனோட மோத விடுவோமா? ஏய், அதுங்களோட மசில பத்தியாடா. ஆமா, ஆனா கௌதம் கார்த்திக் தானே வின் பண்ணுவாரு. சரி, ஓகே. ஐயோ, வண்டிலாம் எத்தனுண்டா இருக்கு பாத்தியா? இது ஃப்ரெண்ட்லியானதுங்களா? சும்மா இருக்கும்போது ஃப்ரெண்ட்லி தான். இங்கே பேரு அவ்வளோதான், உடஞ்சி. எனக்கு போர் அடிக்குது. நார்மலாக சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், அப்போலாம் ஒன்றாகுது. அவர் டிஃபீட் ஆகிட்டார் போல, அந்த கோவத்தை காட்டுறாரு, போய் கோவத்தை வெளிப்படுத்திக்கிறார். அங்கே பேர் யூ எவ்வளோ அசால்ட்டாக மூவ் ஆகுது பார்த்தியா? அது எதனால அசால்ட்டாக மூவ் ஆகுது அந்த காரு? என்ன கார் அது? மாருதியா? ஆனால் இங்கே பாடுறா, அதோட கொம்பு பட்டு வந்துமே, அவ்வளோதான்டா.
அப்பா அந்த அளவுக்கு இருக்கு மாருதியோட பில்டு குவாலிட்டி பாருங்க. ஆமாம், மாருதி பில்டு குவாலிட்டியோட பைசனோட பில்டு குவாலிட்டி பற்றி பேசு. கரெக்டு தான். மாருதி பில்டு குவாலிட்டி பற்றி எல்லாருக்கும் தெரியும். ம், அதெல்லாம் நல்லா ஒரே ஒரு முட்டி இப்படி முட்டிச்சு உள்ள டென்ட் வந்துருச்சு காருக்குள்ள. அதுதான் இல்லைங்க, அது கொஞ்சம் டெரர் பீஸ் தான். பைசன் என்ன யமஹா இருக்குல்ல, ம் யமஹா வந்து R2 ம் அப்படின்ற ஒரு R15 அப்கிரேடை ம் இந்தியாவில் ஆகஸ்ட் 27 வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு வந்து இப்போ ப்ரீ புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு. 10,000 ரூபாய் கொடுத்து நம்ம ப்ரீ புக் பண்ணிக்கலாம். பரவாயில்லடா, என்ன பரவாயில்ல, ப்ரீ புக்கிங் அமௌண்ட்டுக்கு வண்டி கிடச்சிரும், அதுக்கப்புறம் பே பண்ண மாட்டோம்ல, அது பரவாயில்ல தான். அமௌண்ட்டு கிடச்சிரும், அதுக்கப்புறம் நாங்கள் பைக்கை கொடுக்க மாட்டோம். வண்டி நீங்கள் தான் டவுன் பேமெண்ட் பண்ணாலே வண்டி கொடுத்துருவீங்களா, அப்புறம் என்ன? அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். நம்ம ஆளுங்க யாராவது விவரமா இவங்க இங்கேருந்து திரும்ப வண்டியை சீஸ் பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு போவாங்கல்ல, எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்களா, இல்லைனா வந்து எப்படி? அதெல்லாம் கிடையாது, அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இல்லை பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு இல்லாட்டி நம்ம வீட்லேயும் இன்னொரு R15 இருந்ததுன்னா பழைய இன்ஜின் எடுத்து இல்லை போட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நடக்கும் நிறைய. ஓ, கார்லலாம் அது ரொம்ப நிறைய நடக்குமா, இந்த மாதிரி சீஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு வரும்போதே என்ன சொல்கிறது, பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிடுவாங்களாம் டப்பு 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 டப்புன்னு, கொடுமை, டூப்ளிகேட் பார்ட். அதனால தான் அன்றைக்கி எங்கேயோ போயிருந்தேன், வந்து இன்னோவா எடுத்துகிட்டு வந்தார், இன்னோவா ஹை கிராஸ் எடுத்துகிட்டு வந்தார். நான் அப்போ அவர்கிட்ட பேசியிருந்தேன், எப்படின்னா இருக்குது காரு, செம்மையாக இருக்கா, சிட்டிக்கெல்லாம் எப்படி என்ன எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வாங்கியிருக்காரு போல் இஎம்ஐயில். அதுக்கப்புறம் வாங்கலாமா இதை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, வாங்கலாம் தம்பி இவ்வளோ ஆகும் அப்படி இப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் வந்து இந்த மாதிரி சீஸான வண்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, அதெல்லாம் எடுக்காதப்பா, பார்ட்டை மாற்றிடுவாங்க, அது பேங்க் காரணமும் தெரியாது, எல்லாம் நல்லா தெரிஞ்ச மெக்கானிக்கை கூட்டு போய் வாங்க தான் இருந்தா அப்படின்னாரு. இந்தியா இஸ் நாட் ஃபார் டெஸ்லா. ஏன் பாரு, என்னென்னமோ வருது குறுக்கால, வண்டி எப்படி ஓடும் ஆட்டோ பைலட்டில். இவர் திடீர்னு எங்கேருந்து வந்து ட்ரக்கு, ஆமாம் இங்கே திடீர்னு வருமா, சைடில் பார்த்தா போகும் பாருங்க பாரு. லேன் தான் ஃபாலோவே பண்ண மாட்டாங்களே, அங்கெல்லாம் லேன் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கு கரெக்டாக செட் ஆகும் காட்டும். இங்கே அது என்னன்னு காட்டும், கன்ஃபியூஸ் ஆகுது அதுக்கு. இங்கே லேன் ஃபாலோ பண்ணுறது, ஐயோ என்னை திருப்பியும் பேச வச்சிடாதீங்க பைக் ஓட்டுறதை பற்றி, முடியல என்னால். நேற்று நாங்கள் ஓட்டும் போதே கஷ்டமாக இருந்தது, மேலே சேர் அடித்தாங்க, அப்புறம் ஒருத்தன் எக்ஸ்பல்ஸ் வச்சுருந்தான், இன்னும் மலை மேலே ஓட்டுறதான் நினப்பு. நாங்கள் வந்துட்டு இருக்கோம், டப்புனு எங்கள் வண்டி மேலே ஏறிலாம் போகிற மாதிரிலாம் போகிறான் லூஸ் மாதிரி. ஓ, கடுப்பாக இருந்தது. இவனுக்கு அப்படி தான் பண்ணுறானுங்க. எக்ஸ்பல்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா சும்மா அப்படியே எல்லா இடத்துலையும் அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பாதி பேர். இங்கே எப்படி இருக்கு மார்க்கெட் ஷேர் மாசா? டாப் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் இன் இந்தியா அக்கார்டிங் டு த மார்க்கெட் ஷேர் இன் Q2 2026. விவோவா? ஆமாம், சாம்சங்கை தூக்கி சாப்பிட்டுட்டானா? விவோ ஓப்போ தான் ஃபஸ்ட்டு டாமினேட் பண்ணாங்க, அப்புறம் இப்போ பார்த்தா கொஞ்சம் ஓப்போ செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்க்கு போயிட்டான். சாம்சங் இப்போ வளர்ந்துருக்கான். என்னையா OnePlus ஐக்கூலாக இருக்குது, நத்திங்கை காணோம். இன்னும் இந்த பர்சன்டேஜுக்கு அவங்க வரணும். அவங்க வந்து 400% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிலாம் சொன்னாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு இப்போயாவது புரிஞ்சுக்கணும். அதுதான் போன தடவை அவன்கிட்ட சொன்னேன், ஒரு ஃபோன் விற்ற இடத்துல 4 ஃபோன் 5 ஃபோன் விற்றா 400% தான். ஆனால் அந்த வால்யூம் எப்படி இவங்க கூடலாம் கம்ப்ளீட் பண்ண முடியும்? இவங்களாம் மில்லியன்ஸில் வித்துட்டு இருக்காங்கல்ல. அவங்க மொத்தம் யூனிட் இப்போ கூட சொன்னாலாம், எனக்கு ஃபர்ஸ்ட் டே சேல் வந்து 28,000 யூனிட்னு சொன்னான்ல, எதுக்கு 4B? அதே பெரிய விஷயம் தான். ஆமாம், 4B வந்து 28,000 யூனிட்ஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஞாபகம் இருக்கா, நத்திங் ஃபோன் 3 ரிலீஸ் ஆன புதுசில் 5,000 யூனிட் கிட்ட வித்துச்சு. பட் இப்போ நத்திங் ஃபோன் 3 எங்கேயோ இருக்குது, அவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. அது 40,000 சம்திங் வரும்போது ஏகப்பட்ட பேர் வாங்கினாங்க. இப்போ கூட இதில் தேடி பார்த்தா தெரியும் நத்திங் ஃபோன் 3 வந்து எவ்வளோ விற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டோன்னு ஏற பாருங்க. நத்திங் ஃபோன் 3 நத்திங் ரேராக தான் வந்து லைஃப் டைம் சேல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுவாங்களாம். ஆனால் இன்னும் வரல. இப்போ 7 மில்லியன் விற்றுருக்காங்களா இது வரைக்கும் குளோபலாக எல்லா மாடல்ஸும் சேர்த்து. டீசென்ட் நம்பர் தான். 7 மில்லியனுங்கிறது சூப்பர் நம்பர் தான். அதாவது ஃபோன் 1 குளோபலுக்கு மொத்தமாக குளோபலாக ஃபோன் 1 ஃபோன் 2 ஃபோன் 2A ஃபோன் 3 ஃபோன் 3A 4A 4B ப்ரோ மேசிவ் 70 லட்சம் யூனிட்னா சும்மாவா? அது பெரிய விஷயம் தான், பெரிய நம்பர் தான். இதை பாசிபிள் ஆகிறதுக்கே பல கம்பெனி கனவாக கண்டுக்கிட்டு இருக்காங்க. 70 லட்சம் யூனிட்டில் இப்போ எவ்வளோ லட்சம் யூனிட் கேஷிஃபைல இருக்குன்னு தரல. அப்படி பார்த்தா எல்லா ஃபோனுக்கும் அப்படி தானே. சாம்சங்லாம் வந்து என்னென்னா இப்போது 1.44 மில்லியனோ அதை விற்றுருக்கு ஃபோல்டு, அதனால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான்.
அப்படியா? ரொம்ப அதிகமாக விற்கிது அப்படின்னு. நம்ம ப்ரைஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு டு ஸ்பைடர்மேன். இருக்கோம். இங்கே பேர் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 8 5.2 மில்லியன் ப்ரீ ஆர்டர்ஸ் வேர்ல்டு வைடு. சவுத் கொரியா அலோனில் மட்டுமே சோல்டு 1.44 மில்லியன் யூனிட்ஸ் ஒரே வாரத்தில். அந்த அளவுக்கு இருக்கு. ப்ரீவியஸ் ரெக்கார்டை விட அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. கேலக்ஸி நோட் 10 இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆனால் ஒரு ஃபோல்டு குறுக்க புந்து இது அடிச்சிருக்குங்கிறது கிரேசி. ப்ரீ ஆர்டர் பொறுத்த வரைக்கும் 52 லட்சம் ப்ரீ ஆர்டர் வந்திருக்கு. டொமஸ்டிக் சேல் வந்து அவங்க ஊரில் மட்டுமே வந்து 14,40,000 யூனிட் விற்றுருக்காங்க. இப்போ வேற அதான் சாம்சங் பூஸ்டர் ப்ரொடக்ஷன் வேறு. சாம்சங் பூஸ்டர் ப்ரொடக்ஷன் பை எக்ஸ்ட்ரா 1 மில்லியன் யூனிட்ஸ். எப்படிங்க இந்த சுச்சுவேஷன்ல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க? அது மாஸ் பண்ணுறான் அவன். அவனுக்கு அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரியுது. ப்ளஸ் அவன்கிட்ட தானே இருக்குது ரேமு, ஸ்டோரேஜ் எல்லாமே. இது வந்து அவங்களுக்கு ஒரு க்ளோரியஸ் பீரியட். ஏன்னு பார்த்தோன்னா ஒரு பக்கம் வந்து ஏஐ டேட்டா சென்டருக்காக இவங்ககிட்ட தான் வந்து வாங்க போகிறாங்க எல்லாரும். இவனும் ஒன்றமாங்க இல்லையா வாங்க போகிறாங்க. ரெண்டாவது இவன் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது கம்மி ரேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் இவன் மார்ஜின் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா ஊரே அதிக ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கு. நம்ம போது இவனும் அதிக ரேட்டுக்கு விற்கலாம். இது எங்கள் ஆளோட காலம் போ. ஆமாம், அதில் ஒருத்தர் இருப்பார் டிஎம் ராவா. செம்ம லக்கி கே அவர். டிஎம் ராவா இவர் யார்? அது இந்த இருக்க டிஎம் ராவ். ஓஹோ. பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ ஆஃப் டிவைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மொபைல் டிவிஷன். ஓ, அவர் நல்ல லக்கி கைடு அவர் ஆக்சுவலாக. கரெக்டான டைமில் வந்து அது மட்டும் இல்லை, உள்ளே வந்ததுலேருந்தே சாம்சங் வந்து கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆனால் என்ன மேட்ரு, அவரோட ஐடியாலஜி தான் நானும் கார்த்தியும் உட்காந்து பேசுவோமே, சாம்சங் பற்றி பேசுவானே, செம ஃபன்னாக இருக்கும். வந்துட்டாருங்க எங்கள் ஆள் யார், பட்ஜெட் பத்மநாபன். அவர் ப்ரைஸ் கட் பண்ணிட்டே வருவார். என்னன்னா உள்ளே இருக்கிற இன்வால்வ்டு ப்ரைஸை கட் பண்ணிட்டே வருவார். குவாலிட்டியில் கூட லைட்டாக காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு. அப்படியா? மெட்டீரியல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, க்ரோத் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இப்போ ஃபுல்லாக. என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன இங்கே போட்டால் கூட வரோம்டா. இங்கே பாரு, successful because he streamlined product lineup, foldables and aggressively pushed mobile AI. S24 series வந்து அல்ட்ரா பிச்சிட்டு பறந்துச்சு. ஏன்னு பார்த்தா ஒரே ஒரு வார்த்தை ஏஐ. அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் பார்த்தோன்னா S25 சீரீஸும் சரி, 6 சீரீஸும் சரி, எல்லாமே அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி மொபைல் டிவிஷனில் வந்து உள்ளதான் இருந்தார். இப்போ சிஇஓ வேறு ஆகிட்டார். அப்படி மாசா. ஆனால் இப்படியும் இருக்கும், மேலே ஒருத்தன் போட்டு நம்பரு கில்லிங்கா அப்படியே சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா குவாலிட்டி அது இதுன்னுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா அவங்க ஃபெயிலியர் ரேட்லேருந்து எல்லாம் பார்க்காமலாம் கிடையாது. இல்லாட்டி கம்பெனியாக திவால் ஆகிடும். எல்லாம் பார்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இது செட் ஆகாது, அது செட் ஆகாதுன்னுவாங்க. பட் குளோபலாக இன்றைக்கும் அவங்களோட மார்க்கெட் ஷேர் கிளைம் ஆகிட்டே இருக்குது. அதுவும் முன்ன கூட நம்ம என்ன சொல்லணும், என்னடா அதிகமாக இருக்கிறது A12 தானடா, என்னடா அதிகமாக இருக்கிறது A16 தானடா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இப்போ பாரு இன்க்ரீஸ் ஆகுது எல்லா இடத்துலையும். அதுவும் டாப் டியரில் இப்போ சேல் பயங்கரம் பூஸ்ட் ஆகுது. ஃபோல்டெல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறது, ஸ்பைடர்மேனோட அசோசியேட் ஆகிருக்கு. அசோசியேஷன் தான் சிக்ஸர். ஸ்பைடர்மேன்னா போதும், ஒன்னே வர பிடிக்க முடியாது. என்னையா உலகத்தையே பிடிக்க முடியாதுங்க. 1.7 பில்லியனு 12 நாள் செத்திங்கடி, எல்லாம் காலி. டிசில லைஃப் டைம் ரெக்கார்டு 1.7 வரல. 12 daysல முடிச்சோமா நாங்க நார்மல் தியேட்டர்ஸ்ல. இதெல்லாம் கூட பீட் பண்ணிட்டாங்களோ, ரிலீஸ் பண்ணல நாங்க. இல்லடா இதெல்லாம் எண்ட் கேம், இன்ஃபினிட்டி வார் எல்லாம் இந்தியால எல்லாமே பீட்டிங். ஆமாமா, செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் மூவி டு அச்சீவ் 1 பில்லியன். ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, அவதாரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒழுங்கா தெரியல ஃபர்ஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியல. ஃபாஸ்டஸ்ட் 1 பில்லியன் டு ரீச் 1 பில்லியன் போடுங்க. டு ரீச் 1 பில்லியனா? அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். ஓஹோ, 5 daysல. ஓகே. ஆனா உண்மை என்ன தெரியுமா, ஒரு நாள்ல. அதுவும் இத்தனைக்கும் எங்களுக்கு ஐமேக்ஸ்லாம் இல்லங்க. கரெக்டா? ஒடிசியோட காம்படிஷன் எங்களுக்கு. அவெஞ்சர் எண்ட் கேம்லாம் சோலோவா வந்து தட்டி தூக்கிச்சு. சரி அது ஓகே. அப்புறம் இன்ஃபினிட்டி வார் தான் எண்ட் கேமோட நல்லா இருந்தது. ஆமா, ஆனா தமிழ் சீரியல் தான் எல்லாரும் வருவாங்க திருப்பியும். தமிழ் சீரியல் மாதிரி பேசி பேசி போய் கல் எடுக்கிறேன், ஏதாவது காய எடுக்கிறேன்னு சுத்திட்டு இருப்பாங்க. என்ன பண்றது? ஆனா இன்ஃபினிட்டி வார்ல ஃபுல்லாவே அடிச்சுட்டு கிடப்பாங்க. ஆமா, இதுல திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வரேன்ட்டு எங்களாம போவாங்க, எமோஷன் காட்டுவாங்க, சீரியல் மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ஃபினிட்டி வார் ஃபுல் அடிதான். இப்போ இத்தனைக்கும் ஒடிசி மட்டும் லான்ச் ஆகாம இருந்தது வைங்க, தூக்கிட்டு போனாங்க. ஒடிசி வந்து தட்டி தூக்கிடுச்சு.
ஆனாலும் இந்த இன்ஃப்ளேஷன் மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் உள்ள எடுத்துப்பாங்களா? இதுலலாம் எதுக்காது, அதெல்லாம் ஒரு 7 வருஷம் முன்னாடி இருந்த வேல்யூ அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் சுத்தமாக கிடையாது. 1.7 பில்லியனில் இப்போ நாங்கள் இருக்கோம், ஜாலியாக பறந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ எல்லாம் அடிச்சிருவோம் சால்ட்டா. வந்துடாதீங்க வேற ஒரு சூப்பர் ஹீரோலாம் எடுத்துக்கின்னு பக்கத்தில், ஏதோ பேட்மேன் வருது சூப்பர்மேன் வருதுலாம் வந்துடாதீங்க யாரும். சரி, இப்போ லைஃப் டைம் கலெக்ஷன் ஒன்று வரும்ல, லைஃப் டைம் 3 பில்லியன்லாம் தொட வாய்ப்பு இல்லை. 2 to 2.5 பில்லியனில் செட்டில் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஓ, லைஃப் டைம் கலெக்ஷன்ஸ் ஆஃப் அவெஞ்சர் ஆமாம், 2.79 செகண்ட் ஃபர்ஸ்ட் அவதார், செகண்ட் அவெஞ்சர்ஸ். டைட்டானிக்கே பீட் பண்ணிடுச்சு. ஓ, அப்போ மோஸ்ட் லைஃப் டைம் மூவி லிஸ்ட். அவதார் அப்பயே 2.92 பில்லியனாடா. ஆமா, எப்படி ஓட்டினா எவ்வளவு சத்தியம்லாம் எவ்வளவு நாள் ஓடிச்சது? கரெக்ட் தான், 6-7 மாசம் ஓடிச்சது. திருப்பி ரீரிலீஸ் வர பண்ணானுங்க அவதார. 1997லயே வந்து டைட்டானிக் வந்து அது பெரிய விஷயம். டைட்டானிக் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது முன்னாடி. அதுக்கப்புறம் அவதார் அவனோட படமே பீட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஓவரா ஆடுறான் அப்படின்னு சொல்லி நாங்க வந்தோம். எண்டு கேம் அப்போ இது வராதோ, ஸ்பைடர்மேன் வராதோ? ஸ்பைடர்மேன் வராதுன்னு எப்படி முடிவு பண்ற? ஆல்ரெடி 1.7 பில்லியன் 12 நாள் ஆயிடுச்சு. இனிமேலேருந்து வர கொஞ்சம் வாய்ப்பு இல்லையே. நோவே ஹோம் இதானே பிராண்ட் நியூ தானே இப்போ? அதான் இப்பயே 1.688 வந்துருச்சு. ஆமா, இதுக்கு மேல போகாதுங்கறியா? தெரியலையே. நல்லா இருக்கும். கார்ட்டூன்லாம் மேல இருக்குடா, ஜூட்டோபியா, இன்சைட் அவுட்லாம் அதெல்லாம் தூக்கிடும். 2 தொற்றும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா 2க்கு மேல கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, 2.7லாம் வர வாய்ப்பே இல்லை. மேக்ஸ் டு மேக்ஸ். அதானே எவ்வளோ ஹீரோஸ் வச்சு அது 2.7 2.8னே வைப்போம். ஒன்லி ஒரே தலை தான். நோவே ஹோம் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கா? ஓகே, 1.9. நம்ம ஊர் படம் தான் இருக்குமா அதில்? நம்ம ஊர் படம் மாதிரி இருக்கா பாருங்க. ஏதாவது இருக்குமா நிஜமா? வாய்ப்பே இல்லை. இப்படிங்க இருக்கும். பாகுபலி இருக்கும், பாகுபலி இல்லை தங்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு லிஸ்ட்டில். அவ்வளோதான், மிச்சபடி கஷ்டம். முதல்ல அதுவே இதுக்குள்ளே வருமா? வாய்ப்பு இருக்கா? ரொம்ப $8 லட்சம் வருமானு அதுக்குன்னு? சீ வாய்ப்பே இல்லை. நம்மளுது கடைசியாக ஒரு 150 அந்த மாதிரி போங்க இருக்கும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் இருக்குடா உள்ள. டெட்பூல்லாம் 7 லேக் தானா? மில்லியன்லாம் தெரியல. பிடிக்காது இல்லை டெட்பூல்லாம். ப்ளஸ் ஏ வேற இல்லை அது. சரி, R-rated அது. மேட்ரிக்ஸ் ரீலோடடா. ஏங்கப்பா, அப்பயே வந்து அது 7.5 லட்சம் பண்ணிச்சா? மிஷன் இம்பாசிபிள் எல்லா மிஷன் இம்பாசிபிளும் உள்ள லிஸ்ட்ல இருக்கும் போலயே அங்கங்க. அதுவும் பெரிய விஷயம் தான். ஆமா, கோஸ்ட் ப்ரோட்டோகால் 170 எல்லாமே இருக்கும். இல்ல பரவாயில்லடா, ஆனா அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்றது யோசிச்சேன்டா. ஸ்பைடர்வர்ஸ். சரி, நம்ம ஊர் படம் ஏதாவது வருமானு தேடிட்டு இருக்கேன். இன்ஃபு பாண்டாலாம் உள்ள இருக்கான்டா எங்க ஆளு. அதெல்லாம் ஒன்றும் வராது. நம்ம படம்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரு 300-400ல F1 த மொபைல் இருக்குடா உள்ள. இருக்கா? சூப்பர்ரா. நம்மளது இல்ல அது. 191 F1 த மூவி மொபைல். நல்லா இருக்கும்ல அந்த படம்? நான் பார்க்கல இன்னும். ஆன்ட்மேன் அண்ட் த வாஸ்பா. ஐயா, அப்போ கடைசி வரைக்கும் எங்க படம்லாம் எதுவுமே உள்ள வராதா? நல்லாதுங்க. இங்க இரு, பாக்ஸ் ஆஃபீஸ் 300 கோடி அடிச்சிருக்கு, 1000 கோடி அடிச்சிருக்குன்னு வாருங்க. அது பாதி பொய்யுங்க. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் துரந்தர் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. தங்கல் வரும். தங்கலே இதுவே பழைய டேட்டா மாதிரி இருக்கு. துரந்தரே காணோம். இதோ இருக்குல்ல, இங்க வரும் பாரு. இப்போ எங்க இருக்கு? 1400 கோடியோ 1500 கோடியோ 2 படமும் சேர்த்து. ஆமாடா, தங்கல் மேல இருக்கு. பஸ்ட் பிளேஸ். அடுத்து துரந்தர் பார்ட் 2 த ரிவெஞ்ச். புஷ்பராஜ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஃபர்ஸ்ட் 15ல ஒண்ணுமே நம்ம கிட்ட இல்ல, தமிழ் இல்ல தம்பி. 18வது படம் தான் தமிழ்ல இருக்கு, 2.0. அப்போ தமிழ்ல எந்த படமுமே இதை பீட் பண்ணல இன்னும். என்ன சும்மா சொல்றீங்களா? என்ன வந்துச்சு உங்களுக்கு? ஒன்றும் படமே வரல பெருசா, வந்து ஒன்றும் ஓடல. அடுத்ததும் பாரு 2.0 இருக்கு, அடுத்து ஜெயிலர் இருக்கு.
வேலைக்காவது பரவாயில்லையே. ஜெயிலரும் 605 to 650 crores வந்துருச்சாடா. மரண ஹிட் இல்லை அது, கொஞ்சம் மாஸ். இங்கே பாரு லியோ 615 crores. வேற ஏதாவது தமிழ்ல இருக்கா? பொன்னியின் செல்வன் எங்க இருக்கு? அதுக்கு மேல கூலி இருக்கா? ஏய் இது எப்படா இவங்க எஸ்டிமேட்டே கொடுக்க மாட்டீங்க? 514 to 675 crores. என்ன இது? விக்கிபீடியால யார் வேணாலும் எடிட் பண்ணலாம். அப்படி ஓகே. நான் வேணா குறுக்க புந்து வேணா போயிட்டு முன்னாடி ஒரு 4 2 முட்டை 4 முட்டை கோடி போடுங்க நீங்க. கோடி சரி. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் ஓஹோ விக்ரம். ஏய் அவ்வளவுதானடா, நிறையவே இல்லடா நம்மளுது. ஆமா ஹிந்தி நிறைய இருக்கும் தெரியும், அது வந்து தமிழ்ல அது இந்தியால நிறைய இடம். தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம்லாம் இருக்கு, கேஜிஎஃப்லாம் இருக்கு. ஓகே மொத்தம் நீங்களாம் சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல படமா எடுங்க. எப்படியாவது ஹாலிவுட்டை பீட் பண்ணிடலாம். ஆமா ஆனால் ஸ்பைடர்மேனை பீட் பண்ணோம்னா கனவுல அதுக்கு தான் எங்காலும் ஒரு படம் எடுத்திருந்தாங்களே, ஸ்பைடர்மேனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. எப்படி இருந்தது பார்த்தல, நேச்சுரலா இலை போட்டு சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். அப்புறம் என்ன, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா ஹிட்டு. ஆமா இந்நேரம் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்டர்ஸே அதை பார்த்துருப்பாங்க. ஐயோ என்ன அது வேட்டி சட்டெல்லாம் போட்டு லட்டு தின்னிக்கிட்டு இருக்கோன்னு. இதில் வேற உள்வேரின் வந்து பார்த்தோன்னா பிரியாணி கிண்டிட்டு இருக்கிற இடத்துல இருப்பான். என்னடா பழைய காலத்து ரெக்கார்டு வீடியோ எடுத்தா மாதிரி செமையாக இருந்துச்சு. ஆனால் நல்லா பண்ணியிருந்தேன் ஏஐ வச்சு. சிலது ஃபன்னாக ஜாலியாக இருக்குடா, சிலது தான் ஏஐல தண்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க, கடுப்பாக இருக்கும். எதுக்குடா அதை பண்ணீங்க அப்படி கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்க ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்குள்ள சிவபரணி விக்னேஸ்வர் பார்க்கலாம். வரட்டா.